மட்டு தடை கடந்து சாமி பிறந்து விட்டு போற வழியாக கடைய நல்லூர் தானே வந்து கடைய நல்லூர் முன்னாடியில வியாபாரம் செய்யுவாரா வியாபாரம் செய்து அம்மா திரும்புகார அம்மா தாண்டிருந்தே ஆராரை முந்தையாவும் நகரத்தேன ஆராரை முந்தையாவும் என்னாதி தவணீர இடமணீர வியாபாரம் செய்துவாரா நகரத்தேன தானே செய்து முந்தையாவும் முந்தம்மாறு எண்ணம் குளிர்ந்த இடம் எந்த இடம் தெரியுமா? குளிர்ந்த ஸ்தலமணியில வந்து அந்த வடக்க பார்த்த அருவியில தென்முகமாக தீர்த்தமாடி மாத்துடித்து வடக்கு தோட்ட வாசலே வந்து கருப்பசாமி பேச்சியம்மா அகஸ்தியர் சங்கிலி புறத்தார் மாயாண்டி சுடரைய சேர்வை செய்து அங்க ஒரு வரங்களை வாங்கி கொண்டு ஏன்னா குற்றாலத்துக்கு நிறைய பேர் வருவாங்க ஜவுளி வியாபாரம் எடுப்பாங்கன்னு சொல்லி அந்த குற்றாலங்கநாதரையும் திருமாமொழி அம்மனையும் குதூகலமாக அடிபணிந்து அங்க வியாபாரம் செய்தார்கள். அங்க வியாபாரம் செய்து விட்டு வரும்பொழுது எந்தாது தனை கிடந்து பாக்கியாப்பழம் தனை கூடி பாக்கியாப்பழம் தன்னதில அந்த பாக்கியாப்பழம் தன்னதில பாலத்துக்கு கூட இசைக்கியமா இருக்கா. ஆமா, அந்த இசைக்கியம்மன் கோயிலே தங்கி அங்க ஒரு சேர்வை செய்து அதற்கு கீழ்புறமாக ஊச்சாட்டு சுடலை வந்திருக்கிறார். அந்த ஊச்சாட்டு சுடலை சேர்வை செய்து மத்தாளம்பாறை பாடி மூடி அருமை முத்தமான முத்தையாவும் வருகிறார் தெரியுமா? மத்தாளம்பாறை பாடு மூடு அருமையான முத்தையாவும் முத்தமான மத்தாளம்பாறை தலை கடந்து அவன் திருமணம் வந்திருக்கிறாரா நல்லா பாடினோரே ஒரு சேவை செய்து திரும்பி வார அழகைக்குள்ள முத்துசாமி ஆர்த்தி பாடுகூடே ஆர்த்தி பாடுகூடே
அரமனைக்கு தானே வந்து ராஜமன்னா ராஜமன்னா ஐயா இந்த முத்தையா தேவ ஐயா முத்தையாவும் முத்தமானும் ஆழ்வாட்சி நகரத்தில மேற்கே பார்த்தார்கள். ஆமா, வயக்காடு தன்னதியில அங்க என்ன ஊர் இருக்கு ஐயா? சிங்கம்பட்டி ஜமீன். ஆமா, சிங்கம்பட்டி ஜமீனுடைய இடமதியில நாம போய் தஞ்சம் கூற வேண்டும் என்று சொல்லி ஐயா சிங்கம்பட்டி ஜமீனுடைய இடமதியில வந்து தஞ்சம் கூத்துட்டாங்க. எதுக்கு வராங்க ஐயா? நாங்க ஊர் ஊரா போய் ஆமா அந்த ஜமீன் வந்து என்ன சொல்லாரு தெரியுமா? சிங்கம்பட்டி ஜமீன்தாரானவர் இவர்கள் யாரு என்று தெரியாம அப்படி இருக்கும் போது அதாவது யாரு என்று தெரியாம முத்தையாவுடைய இடமதிய இந்த கணவன் முறையுமா வந்து நிற்காங்களே. ஜமீன் இடத்துக்கு யாரு போனாலும் அடைக்கல உண்டு. ஆமா, முத்தையாவும் முத்தமாருடைய இடமதியில ஐயா சிங்கம்பட்டி ஜமீன்தாரானவர் சொல்கிறார் தெரியுமா? ஊரு என்னையா சொல்லையா சொல்லையா உங்க அப்பா பேர் என்ன, உங்க அம்மா பேர் என்ன என்று கேட்ட போது ஐயா ஜமீன்தார் ஊர் என்ன பேர் என்ன என்று கேட்ட போது அழகு மகன் முத்துசாமி அவர்கள் சொல்கிறார் தெரியுமா? ஐயா பிறந்த எந்த முத்துசாமி தேவரவர் தேவருக்கும் அம்மா பெண்கொடிக்கும் சின்ன அம்மா பெண்கொடிக்கும் எத்தொரு பிள்ளையாக நாலாவது பிள்ளையாக பிள்ளையா தம்பிரம்பு சிறப்போடு தேவரவர் அரசன தேவருக்கும் அம்மா பெண்கொடிக்கும் பிள்ளையாக தான் பிறந்து வளர்ந்து வந்த நாளை அருணாசல தேவருக்கும் சின்னம்மா
அம்மாளுக்கு பெற்ற பிள்ளை மூத்த அண்ணன் அருணாசலம், இளையண்ணன் பேச்சிமுத்து, அதுக்கு இளையன் பட்டமுத்து. நான் தான் கடைசாரி பிறந்தேன். என் பெயர் முத்தையா. ஆமா, ஊராக சவலி வியாபாரம் செய்து வந்தேன் ஐயா. ராஜபாளையம் அருகில் உள்ள சேத்தூர் நகரத்துக்கு நான் வியாபாரத்துக்கு போனேன். நான் நிக்கா பாருங்க, இந்த அம்மா முத்தம்மா, இவர்களுக்குள்ள முத்திரையர் குலம். நான் தேவர் இனத்தை சேர்ந்தவர்கள், இந்த அம்மா முத்திரையர் குலத்தை சேர்ந்தவர்கள். இருவேருக்கும் இணைந்து நாங்க உள்ளங்கள் வருமாறி இவ அழகில மயங்கி நான் இவளை கல்யாணம் முடிச்சு கொண்டேன். ஆமா, அழகில மயங்காதவங்க யாரு? பெண்ணில மயங்கி பெண்ணை மறக்காம. ஆமா, இதான் அழகுல மயங்குறது. எந்த ஊருக்கு போனாலும் மற்றவர்களை நினையாம பெண்ணை நினைச்சே வாழ்ந்தவர்கள் தான். பெண் சொல்ல கேட்டு வாழ்வர்கள் தான் பேர் உலகில் பேர் பெற்று புகழ் பெற்று வாழ்வார்கள். ஆமா, மனைவி சொல்ல மந்திரம். மனைவி சொல்ல கேட்டுதான் சிங்கம்பட்டி ஜமீன்தாரோட இளமதியில தஞ்சம் புகுந்து முத்தையாவுக்கு அந்த ஜமீன்தார் ஒரு வேலையை கொடுத்தாரு. நீ நம்ம ஊரு பக்க சொந்தக்கார பிள்ளையா போயிட்ட. ஆமா, அதனால நீ என்னுடைய பண்ணையில வரவு செலவு கணக்கு பார்க்க கணக்க பிள்ளையா நியமித்தார். ஏன்னா முத்தையா நிறைய படிச்சிருக்காருல, வரவு செலவு கணக்கு பார்ப்பதற்கு அரமனையில கணக்காளராக நியமித்து அங்க வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். முத்தையாவும் முத்தமாலும் சிங்கம்பட்டி ஜமீன்தாரிடத்தில் தஞ்சம் புகுந்து கணக்காளராக பேரு பெற்று கணக்க பிள்ளையாக வேலை உத்தியோகம் பார்த்து வரும் பொழுது சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1500 ரூபாய். அந்த காலத்துல அது பெரிய துட்டுதான். ஆமா, பகலையில கணக்கு வியாபாரம், பகலையில ஜவுளி வியாபாரத்தை பார்த்து விட்டு ராத்திரிக்கு வரவு செலவு கணக்கு பார்க்க போறாரு. ஆமா, யாராவது மன்னர்கள் அப்படி செய்வாங்களா? ஆனா சிங்கம்பட்டி ஜமீன்தார் அப்படி செஞ்சிருக்காரு. நீ பகலையில உன் வேலையை பாரு, ராத்திரிக்கு வந்து வரவு செலவு கணக்கு பாரு. ஆமா, அப்படி என்று சொல்லி அருணாசல தேவர் தான் பெற்ற அருமை மகன் முத்தையாவுக்கு அவருக்கு சொந்த தொழில் பார்ப்பதற்கு அனுமதி கொடுத்து இந்த முத்தையாவும் முத்தமாவும் அதை சிங்கம்பட்டி நகரத்தில் சொன்னொரு பிள்ளையத்தான் வியாபாரம் பார்ப்பதற்கு சொன்னொரு பிள்ளையத்தான் என்ன நல்லாடானோ ஏது நல்லாடானோ பிள்ளையத்தான் காணும் என்று பிள்ளையத்தான் காணும் என்று நல்ல புலம்புவா. சின்னம்மாளு அழகு நல்ல புலம்புவாளா ராஜமன்னா கழுகு மிளகு எங்கு கடற்குட்டி பிள்ளை எங்க மிளகு எங்க மகனை காணும் என்று அழகு நல்ல புலம்புதானே அழகு
அதாவது மூன்று பேரை தான் அழைத்து அருணாசலம் பேச்சு முத்து பட்டமுத்து பூவேரையை தான் அழைத்து அருமை மக்களே செல்ல மக்களே அருமை மகனே அருணாசலப்பா என் பேச்சு முத்து என் பட்டமுத்து உங்க தந்தை மூன்று பேருக்கு இளையவன் தன் தொழிலை பார்ப்பதற்கு தரையளவு பஞ்சம் என்று சொல்லி அதாவது சவலி அமரம் செய்ய போனான். யாரு உன் தம்பி முத்தையா. ஆமா முத்தையா அவர்கள் சவலி ஆவரம் பார்க்க போன பிள்ளை இந்த திரும்பி வரலையா. ஆமா போன பிள்ளை என்ன ஆனானோ என்ன ஆச்சு இன்னும் காணவில்லை என்று சொல்லி அழுது புலம்பும் போது அண்ணன் தம்பி மூன்று பேர்களும் ஊரு ஊராக தானே சென்று சிங்கம்பட்டி நகரத்தில் இருப்பதாக தெரிந்து மூன்று பேரும் சிங்கம்பட்டி ஊரில் இருக்கும் தன் தம்பியை பார்த்து ஏடாய தம்பிய பைத்தியரப்பில சவலி அவரம் பார்க்காம சொல்லிட்டு இங்க வந்து இருக்கிய அப்பாவும் அம்மாவும் தேடுறாங்களப்பா அப்படின்னு சொன்ன உடனே அண்ணே நான் சவலி அவரம் பார்க்க போன இடத்துல முத்திரர் இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சுட்டேன். வீட்டுக்கு வந்தா அம்மா அப்பா என்னை அடிப்பாங்க, அண்ணன் தம்பி நீங்களும் சத்தம் போடுவீங்க, அதனால நான் ஊருக்கு வராம இருந்தோம் சொன்ன போது ஏ ஐயா என் முத்துசாமி உன் மனைவியை கூட்டிக்கிட்டு எங்களோட வாப்பா நாங்க அப்பா அம்மா இடமதியில சொல்லி அனுமதி வாங்கி உங்களை நன்றாக வாழ வைக்கும் என்று சொல்லி கணவனும் மனைவியும் தான் அழைத்து இரண்டு பேர்களை அழைத்துக் கொண்டு மணிமுத்தார் வழியாக எர்மாள்புரம் மில்கேட்டு வழியாக வந்து சந்தன மாரியம்மன் கோவில் வழியாக வடபுறம் நோக்கி அதாவது கோட்டை விலைப்பட்டி வழியாக சென்று கொண்டிருந்து நடந்து கொண்டிருக்கும் போது முதலில் இரண்டு அண்ணமார்கள் முன்னால நடக்காங்க. ஆமா முத்தையா தேவர் அவர் பின்னால முத்தம்மா அவர்களுக்கு பின்னால மூன்றாவது அண்ணன் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். மூன்றாவது அண்ணன் யாரு பட்டமுத்து. ஆமா அவரை நடந்து வந்து கொண்டிருக்கும் போது முத்தையா தேவர் மூன்றாவது அண்ணனும் நடந்து வந்து கொண்டிருக்கும் போது கோட்டை விலைப்பட்டி ரோட்டுக்கு மேற்கே நோக்கி வீட்டிருக்கும் துணை அம்மன் கோவில் அருகே நடந்து வந்து கொண்டிருக்கும் போது அந்த தருணத்தில் திடீரென்று கடைசியாக வந்து கொண்டிருந்த அண்ணன் யாரு பட்டமுத்து. அவன் திரும்பி பார்த்தான், இவன் நம்ம சாதியை விட்டுட்டு வேற சாதியை போய் கல்யாணம் பண்ணிட்டானே, வீட்டுக்கு கூட்டிட்டு போனோம்னா அப்பா அம்மா இறக்கப்பட்டு வாழ வச்சிருவாங்க, இந்த பெயரை சும்மா விடக்கூடாது அப்படி என்று சொல்லி மூன்றாவது அண்ணனாக வந்து நடந்து கொண்டிருந்தவன் திடீரென்று கடைசியாக வந்து கொண்டிருக்கும் முத்தையாவை திரும்பி பார்த்து அவர் முன்னாலே நடக்கும் போது பின்னாலே இருந்து ஒரே போன ஒரு வெட்டு. ஆமா ஒரே வெட்டின உடனே பின்னால விட்டு பின்னால வெட்டிட்டியடா ஏ சண்டாளா அப்படி என்று பேசும்போது அந்த நிமிடத்தில் அண்ணன் தம்பி மூன்று பேரும் சரமாரியாக வெட்டி வீழ்த்தினார்கள். அப்படி வெட்டி வீழ்த்தும் போது அந்த நேரத்தில் அதை கண்ட முத்தமானவள் திரும்பி பார்த்து என்ன சொல்றா தெரியுமா, ஏ ஆண்டவனே பகவானே அநியாயத்தை பாருமையா, ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே அநியாயத்தை எந்த அநியாயத்தை பாருமையா, எங்கனவா ராஜமன்னா உனக்கு ராமனையோ பஞ்சுமத்து
பார்வதியா பெண்ணில்லையோ பச்ச மலலட்சுமி உமக்கு லட்சுமியால் பெண்ணில்லையா பிரம்மாவே உனக்கு சரஸ்வதியால் பெண்ணில்லையா ஐயா இந்திர பகவானே உங்களுக்கு இந்திராணி பெண்ணில்லையா என்று அழுது புலம்புதால இந்த புலம்பும் போது அந்த முத்தமாலானவர் அடித்து விழுந்தழுதா அடித்து நல்ல விழுந்தழுதா ஆபரணம் அந்த கண்ணகி பிறக்க மதுரை மாநகரம் அழி என்று சொன்ன மாதிரி தன்னுடைய கணவனை வெட்டி கொண்டு விட்டார் சொன்ன மாதிரி இந்த கணவனை வெட்டி கொண்டதினால அழகு பிள்ளை முத்தம்மா பெருமூச்சு வச்சு நாக்க குடுங்கியாச்சு அந்த இடத்திலே முத்தமாடி இறந்து விடுகிறார். அப்படி இறந்து விடும் போது மலைப்பாறையில நேர்புறம் உள்ள குளத்து மலை பக்கத்தில் அருகில இளவேரையும் குறைத்து வைத்து
விட்டார்கள். அப்படி குறைத்து வைத்து இருக்கும் போது நாளாக அந்த இடத்துல போனவர வாரவர குடதியடி அடிக்கிறாங்க. ஆரவர போனவர வங்கி கொண்டை ஊற்றுறாங்க. இப்படி வங்கி கொண்டை ஊற்றும் போது அவர்கள் கனவிலே தோன்றி, அதாவது முந்திரர் கனவு மக்கள் இடத்திலே கணவனை தோன்றி உங்க இடத்திலே வைத்து எங்களை வங்குலையாக கொண்டு பிழைத்துட்டாங்க. எங்களுக்கு பீடம் எழுப்பி இந்த இடத்தில பிரிமண் எடுத்து பீடம் எழுப்பி வணங்கி வந்தீர்களானால் உங்களுக்கு காவல் தெய்வமாக இருந்து உங்க குலதெய்வமாக இருந்து உங்களை நாங்கள் கும்பிட்டு வணங்கி வருவோம் என்று இருவேறு வாக்களித்தார்கள். அப்படி வாக்களித்த நேரத்தில் அங்கே என்ன நடக்கு தெரியுமா? ஐயா கோட்டத்தாளம் பேச்சு அம்மா